18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே. வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? சீனுப்பு எப்பா மும்மாரி மழை பெஞ்சு முப்போகம் விளையணுமப்பா அப்படின்னு வருஷம் வருஷம் மழையை வேண்டி ஒவ்வொரு ஊர்லயும் அந்தந்த ஊர் சடங்குக்கு ஏற்ற மாதிரி சில வினோத வழிபாடுலாம் நடத்துவாங்க. திருப்பூர்ல அப்படிதான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, மழை வேண்டி கழுதைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதிமுக கூட்டணி சுதந்திரமான கூட்டணின்னு சொன்னவர் அடுத்து என்ன சொல்றாருன்னா, விருப்பப்பட்டு வந்து கொடுக்குறாங்க. நாங்கள் கூட சொன்னோம், இதை தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தணும். எங்களுடைய மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினாங்க. ஆனால் அவர்கள் ஆர்வத்தோடு கலந்து இருக்கிறாங்க. சில வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்கிறாங்க. பொறுக்க முடியல அவர்களால். முதல்ல உங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பாருங்க, அப்புறம் ஏன் வீட்டு பிரச்சனைக்கு வருவா. இது என்ன சமாச்சாரம் ஒன்றும் புரியலையே. நாங்க யாரு கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார். அடுத்து எப்பொழுது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுவோம், அன்றையிலிருந்து இன்ற வரைக்கும் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்கிறோம். நாங்கள் யாரோட கூட்டணி வைத்தால் இவருக்கு என்ன கஷ்டமா இருக்குது. இவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. திமுக, காங்கிரஸ், அதோட விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இப்படி பல கட்சிகள் அங்கே கூட்டணி வச்சிருக்குது. அந்த கட்சி தலைவர்களும் எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட கூட்டணி சேர்க்கின்ற விரும்புகின்ற கட்சியோட நாங்க கூட்டணி வைக்கணும். அதுல ஒரு விமர்சனம். ஏன் சார் நீங்க அந்த தாவேக கூட்டணி தலைமையை ஏற்கிறதுக்கு தயாராயிட்டீங்க? அது மட்டும் இல்லாம அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா பாஜகவை கரட்டி விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவர் ஒரு கட்சி, நாங்க எங்க கட்சி இன்னைக்கு 2 கோடி தொண்டர் உள்ள கட்சி. அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்க யாரோ பேசுறதுக்கெல்லாம் கேள்வி கேட்கறது. தயவு செய்து கேள்வி கேட்க வேணுனே திட்டமிட்டு தவறான விமர்சனத்தை செஞ்சுட்டு இருக்காரு. அவர்களுக்கு யாராவது ஆதரிப்பார் என்று எதிர்பார்த்தார். அவர் நினைக்கிறது நடக்கல. அதனால இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கி கொண்டிருக்கிறார். இந்த கூட்டணி வருமா அந்த கூட்டணி தேர்தல் வரும்போது தான் தெரியும். இவர் இப்படி சொன்னார்ல, இதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆடு நனைதேன்னு ஓனாய் கவலைப்பட்ட கதையா, தாவேகாவுக்காக ஏகப்பட்ட சப்போர்ட் பண்றாங்கப்பா, ஒன்றும் புரியலப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறார். எங்க கூட ஒரு பிரம்மாண்டமான கட்சி வரப்போகுதுன்னு பல இடங்கள்ல குருடா விட்டுட்டு போறாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. இன்னும் தான் கட்சி தொண்டருக்கு இன்னொரு கட்சி கொடிய கையில கொடுத்து அதை பார்த்து புலகாங்கித எடுத்து பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு பேசுற அளவுக்கு புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கத்தை, அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை, 50 ஆண்டுகள்ல 30 ஆண்டுகளுக்கு மேற்ப ஆட்சி பொறுப்புல இருந்த இயக்கத்தை குள்ளநரித்தனமாக, அந்த ஊர்ல சொல்லுவாங்களா, ஆடு நினைதுன்னு ஓனாய் அழுத கதையா, இவர் இன்னமும் அவங்களுக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசுனா அவங்க எல்லாம் ஏமாந்து இவரோட கூட்டணிக்கு வந்துருவாங்க. எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, சரியான வார்த்தை எனக்கு சொல்ல வரல, நீங்க என்ன சொல்லுங்க. எவ்வளவு ஒரு தரம் தாழ்ந்த அரசியல். இதுவரை நாம் கேள்விப்படாத அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் எப்படியெல்லாம் தன் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் ஏமாற்றுகிறவர்களாக அவர் பேசி வருகிறார். இப்படி ஆளாளுக்கு ஏகப்பட்ட விஷயத்த பேசிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஒருத்தர் விஷயத்த சொல்லி இருக்கிறார். என்னன்னா, 63ல இருந்து 41 கொண்டு வந்தது யாரு, 41ல இருந்து 25 கொண்டு வந்து அவங்க கேட்கலாம். நீங்க என்ன போய் கேட்டீங்களா? எப்படி அது? நான் பேச வேண்டிய இடத்துல பேசுவேன். பொது வெளியில பேசக்கூடாது. ஒரு தலைமை பண்பு இருக்கு, கூட்டணி தர்மம் இருக்கு. இதை எல்லாத்தையும் பொது வெளியில பேசிட்டோமா, அதுக்கப்புறம் அதுக்கு கூட்டணி தர்மம், அதுக்கப்புறம் எங்க தலைமை, அங்க ஒரு தலைமை இருக்கு, இங்க ஒரு கூட்டணி தலைமை இருக்கு. எங்கள் தலைவர்கள் கிட்ட இவங்களுடைய விருப்பங்களை எல்லாத்தையும் நான் தெரிவிச்சிட்டு இருக்கேன். இவங்களுக்கு இந்த விருப்பம் இருக்கு, இவங்க எல்லாம் அப்படி பேசுறாங்க அப்படின்னு.
முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம், முடிவெடுக்க வேண்டிய இடம் எல்லாம் புதுடெல்லியில உள்ள எங்க அகில இந்திய காங்கிரஸ் தலைமை. எப்பப்பா கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். துணி கடை தொடங்கி செருப்பு கடை வரைக்கும் அவ்வளவு மக்கள் ஆர்வமா பொருள் வாங்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. பயங்கர கூட்டம்னா பாத்துங்க. என்னப்பா செய்தின்னு கேட்டீங்கன்னா, தீபாவளியை போறபோதில்ல, ஞாயிற்றுக்கிழமை அதுமா குடும்பத்தோட சேர்ந்து ஷாப்பிங் பண்ணாதானே தீபாவளிக்கு நல்லா இருக்கும். இருக்கவும் விழிப்புடன் இருங்கள். உங்கள் கைப்பையை எப்பொழுதும் சுத்தமாக தங்கள் கவனத்தில் படும்படி வைத்துக் கொள்ளுங்கள். எந்த தருணத்திலும் கைப்பையை கீழே வைக்க வேண்டாம். தாங்கள் நகைக்கடை அல்லது துணிக்கடை உள்ளே இருக்கும் போது நெரிசலான இடங்களில் நீங்கள் அணிந்திருக்கும் நகைகள் மற்றும் உங்களது பணப்பையை கவனத்துடன் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததா தஞ்சையில ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மரபு கலைகள் எல்லாம் மீட்டெடுக்கிற மாதிரி தஞ்சை சங்கமும் நம்ம ஊர் திருவிழா அப்படின்னு மரபு கலைஞர்கள் எல்லாம் மேடை ஏற்றி இருக்கிறாங்க. நாடு முழுவதும் இந்த சம்பவம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. எப்படியாச்சும் இதுக்கு தீர்வு காணணும்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நோ அது நியாயமா இருக்கணும்னு மறுதரப்பும் தொடர்ச்சியா விவாதத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. எதை பத்தி சொல்றேன்டா, அந்த நாய்க்கடி சம்பவம் தான். மும்பையில பாருங்க, ரொம்ப பாவம் ரோட்டோரமா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. தெருநாய் ஒன்று கடிச்சு சம்பவம் ஆகி போச்சு. செகண்ட்ல அள்ளு விட்டுருச்சு. உயிர் கையில பாத்துங்க, தெரிச்சடிச்சு ஓடிட்டனா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பெட்ரோல் பங்க்ல இந்த சிஎன்ஜி கேஸ்லாம் நிரப்புவாங்கல்ல, அந்த மாதிரி நிரப்பிட்டு இருக்கிறப்ப அந்த பம்புல ஏதோ கோளாறாகி போய் பீச் அடிச்சிருக்கு கேஸ். அப்புறம் என்ன, ஜாலியா சிரிச்சுட்டே ரசிச்சுட்டே பார்த்துருப்பீங்க. ஆனா கடை விடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.